ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஃபட்டாஃபட்டுன்னு இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாமா? இன்றைக்கி நான் எதில் பண்ண போகிறேன்னா குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக குக்கரில் பண்ணேன். ஆனியன் போட்டு, அதாவது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதான் அந்த பாட்டில் இருக்குது. ஸோ நான் அதை போட்டேன். இந்த சைடு புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் சூடானோன்னா எப்போதும் போல் வெங்காயம் போட்டு அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். அதை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிட்ஸ் ஆர் 3 நிமிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு, அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை, புதினா இலை போட்டு நல்லா குழப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம குடமிளகாவையும் சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டுறோம், அதாவது கிளறோம். நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நான் தக்காளி 2 ஒரு பல்லாரியும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் நான் என்ன பண்ணேன்னா கசகசா போட்டுக்கிட்டேன். நீங்களும் கசகசா போட்டுக்கோங்க, ஏன்னா கசகசா போட்டால் வயிறு புண்ணாகாது. இன்னொன்று கிரேவி நல்லா கிடைக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, அதுக்காக தான். அப்புறம் கிரேவி நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். அப்புறமேட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு தான் நம்ம மல்லித்தூள் போடணும். ஏன்னா மல்லித்தூள் நிறையா போட்டோம்னா அது குழம்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் ஜீரகம் மிளகுத்தூள் நம்ம நல்லா போடணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் சிக்கன் 65 எல்லோரும் சிக்கன் 65 போட தானே நம்ம இந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டக்கராக இருக்கும். இது நான் ஒரு 2.5 ஸ்பூன் நல்லா நெப்புன 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டு நல்லா கருவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த கருவேப்பிலை வாசனை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னமோ காஞ்சனா படத்தில் இந்த பேய் ரத்தத்தை நக்கிட்டு போன மாதிரி நான் கரண்டியை ஒரு இழுத்து ஒரு நக்கி பார்த்தா உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் கலக்கி விட்டுட்டு இந்த அளவு பண்ணோன்னா தான் கிரேவி கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் நான் விட்டுட்டேன், அதையும் சொல்லணும் இல்லையா. அப்புறமேட்டு நான் கஸ்தூரி மேத்தி போட்டேன், அப்புறம் மல்லி இலை போட்டுட்டு அந்த புலாவுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டக்கராக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக நான் அந்த புலாவ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். துபாயில் இருக்கிற வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க தான் அந்த புலாவை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், செம்ம டக்கராக இருக்கும். வரீங்களா சாப்பிடலாம்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.